நாள் ஆராதனை இந்த திருப்பலி அனைத்தும் 7வது வாரம் திருமண தடைகள் நீங்குவதற்காக நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்க போகிறோம். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய அன்பு சமூகத்திற்கு சன்னிதானத்திற்கு வந்திருக்கிற மக்களே, இந்த பல்வேறு தேவைகள் விண்ணப்பங்கள் கைகூட வேண்டும் என்று நிறைய பேர் ஒரு நேரம் இருந்து உபவாசம் இருந்து நீங்கள் வந்திருக்கிறீர்கள். நம்முடைய பாதுகாவலர் வல்லமையுள்ள புனித மாற்றினாருடைய பரிந்துரை இந்த ஆலயத்திற்கு வருகிற அத்தனை பேருக்கும் நிறைவாய் கிடைக்கிறது என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம். இன்றைக்கு வியாழக்கிழமை நாள் காலையில் ஒரு 2 குடும்பங்கள், இந்து மத குடும்பம், காலையில் ஒரு 9 மணி இருக்கும், 2 குடும்பங்கள் அவர்கள் நேரடியாக ஆலயத்திற்குள் வந்து அவர்கள் வருகிற பொழுதே சொன்னார்கள், அது எங்களுக்கு ஒரு நேர்ச்சி இருக்கு, கோயில் திறந்திருக்கலாம் திறந்து விட்டேன். அவர்கள் உள்ளே வந்தார்கள். உள்ளே வந்து ஜோமணி மலரெல்லாம் பசுவை போட்டு காணிக்கையில் போட்டுவிட்டு நான் கேட்டேன், என்ன நேர்ச்சி, எதற்காக வந்திருக்கிறீர்கள், எங்கிருந்து வருகிறீர்கள்? அவர்கள் சொன்ன பதில், சாமினாக வந்து வேறு மதத்தை சார்ந்தவர்கள், வேறு மதத்தை சார்ந்தவர்கள். இந்த கொரோனா காலகட்டத்தில், கொரோனா சமயத்தில் என்னுடைய தாய் மிகவும் ஆபத்தான சூழ்நிலையில், மறிக்கின்ற ஒரு சூழ்நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். டெட் பாடி கூட கிடைக்காதுன்னு சொல்லி டாக்டர் சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி சூழ்நிலையில் நாங்கள் என்ன செய்வது என்று தெரியவில்லை. எனவே நாங்கள் வீட்டிலிருந்து 2 பேர் இந்த ஆலயம் சாப்பிடப்பட்டிருந்தது. வெளியில் ரோட்டில் நின்று மாற்றினார் இடத்துல ஜோமனிக்கு போனோம், எங்களுடைய தாய் எங்களுக்கு மீண்டும் கிடைக்க வேண்டும் என்று. எனவே இந்த 2 ஆண்டுகளுக்கு பின் இன்றைக்கு மீண்டும் இன்றைக்கு தான் எங்களுக்கு லீவ் கிடைச்சிருப்பாங்க. அதனால புனிதருக்கு நாங்கள் நன்றி சொல்ல வந்திருக்கிறோம் என்று அந்த தாயும் அழைத்து வந்தார்கள். வயதானத்தால் நடக்க முடியாமல் அழைத்து கொண்டு வந்தார்கள். பிரைசலான். அதை விட அடுத்து ஒரு சாட்சி சொன்னார்கள். எங்களுடைய மகனுடைய பேரனுக்கு கிட்டத்தட்ட 35 வயது, திருமணம் நடைபெறவில்லை. எனவே இந்த திருமணம் நடைபெற வேண்டும் என்று சொல்லி அதற்கு முன்பாகவே, அந்த கொரோனா காலகட்டத்திற்கு முன்பதாகவே வந்து நாங்கள் ஜெபித்து விட்டு சென்றோம். கொரோனாவுக்கு அந்த தாய் இந்த மாதிரி உடல்நிலை சரியில்லாத ஒரு சூழ்நிலை, அப்பொழுதும் நாங்கள் தாய்க்காக ஜெபித்தோம், எங்களுடைய பேரனுக்காக ஜெபித்தோம், நல்ல ஒரு பலன் அமைய வேண்டும் என்று. கடந்த வருடம் தான் பெங்களூரிலிருந்து ஒரு பெண், நல்ல ஒரு பெண் கிடைத்தார். எனவே நல்ல விதத்தில் திருமணம் நடைபெற்றது. நன்றி சொல்ல எங்களுக்கு நேரம் கிடைக்கவில்லை. ஆனால் இன்று நாங்கள் இந்த 2 காரியங்களுக்காக வந்து நன்றி சொல்லி நாங்கள் நேர்ச்சியில் செலுத்தினோம் என்று சொன்னார்கள். கரங்களை தட்டி தேவனை பிரியமானவர்களே, பிறமத சகோதரர்கள் அவர்கள் எந்த அளவுக்கு இந்த மாற்றினார் மீது, இந்த தேவாலயத்தின் மீது, கடவுள் மீது எந்த அளவுக்கு ஆழமான விசுவாச பக்தி வைத்திருக்கிறார்கள் பாருங்கள். அவர்கள் பேசுகிற பொழுது அவர்கள் அடிக்கடி சொன்ன வார்த்தை, அடிக்கடி அவர்கள் சொன்ன ஒரு 2-3 முறை அந்த வார்த்தை வந்தது, எங்களுடைய மாற்றினார். பிரியமானவர்களே, உரிமையோடு நம்முடைய தேவைகளை, மன்றாட்டுகளை புனிதர் வழியாக நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்க வந்திருக்கிறோம். எனவே நம்ம நாளில் நாம் சிறப்பாக ஜெபிப்போம். என நம்ம நாள் ஜெபத்திலும் சரி, ஆராதனையிலும், திருப்பலியிலும் திருமண தடைகள் நீங்க எத்தனையோ பேர் இந்த விண்ணப்பம் கூட நிறைய வந்து திருமண தடைகள் நீங்குவதற்காக, திருமண வயதில் இருக்கிறவர்கள் திருமண வயதை கடந்தும் இன்னும் கல்யாணம் நடைபெறாமல் இருக்கிறது. எத்தனையோ பேர் பார்த்து, எத்தனையோ மாப்பிளவாகட்டும், ஒரு சிலருக்கு எல்லாம் முடிந்து நிச்சயதார்த்த வரை சிலருக்கு தான் தடைப்பட்டு போகிறது. எதுவுமே திருமண காரியங்கள் நடைபெறுவதில்லை. அது எல்லாமே தடசங்களாக இருக்கு, தடைபட்டு போகிறது. பிரியமானவர்களே, அந்த திருமண காரியங்களில் இருக்கிற தடைகள் அனைத்தையும் உடைக்க வல்லவர், தகர்க்க வல்லவர் நம்முடைய அருளாளர் இயேசு கிறிஸ்து. பிரைசலான். முதலாக இயேசு கிறிஸ்து அற்புதம் நடத்திய ஒரு இடமே ஒரு திருமண வீடு. திருமண வீட்டில் தான் முதலாக அற்புதம் செய்தார் காணவர் திருமணத்தில். எனவே திருமண தடைகளை தகர்த்தெறிந்து பிள்ளைகளுக்கு நல்ல வரன்களை ஏற்படுத்தி கொடுக்கும்படியாக நாம் ஜெபிப்போம். எனவே புனிதருடைய இந்த நாள் ஜெபத்தில்
நாம் பக்தியோடு கலந்து கொள்ளும் அனைவரும் நாம் நடத்தி எங்கள் தேவாலயத்தில் மாற்றி பங்கு எழுந்தருளே எங்களை பாதுகாக்க காத்திருப்பவரே எங்கள் குடும்பங்கள் மீதும் இந்த பங்கின் மீதும் பக்தர்கள் அனைவர் மீதும் எங்கள் வட்டாரத்தின் மீதும் இரக்கம் வையும். எங்கள் பாதுகாவலரை ஏழையின் புனிதரென அழைக்கப்பட்டவரே இந்த ஏழைகள் மீதும் இறங்கியருளும். எங்கள்
ஆண்டவருடைய பாதத்திற்கு வந்திருக்கிற நன்றி கடிதங்கள், விண்ணப்ப கடிதங்கள் புனித மாற்றினார் வழியாக புனிதருடைய பரிந்துரையால் பெற்ற நன்மைகளுக்கு நன்றியாக இன்னும் புனிதருடைய பரிந்துரையை வேண்டி எத்தனையோ தேவைகள், விண்ணப்பங்கள், கடிதங்கள் ஆண்டவருடைய பாதத்திற்கு வந்திருக்கின்றன. திருச்சபையின் ஆதரவுக்கு, புனித மாற்றினாருக்கு கோடான கோடி நன்றிகள். மருமகளுக்கு நல்ல வேலை அமையும் நோக்கி மன்றாடினோம். ஆசிரியர் பணி கிடைக்க பெற்றது. அதற்கு தேவையான எல்லா உதவிகளையும் தந்து எங்கள் விண்ணப்பத்தை கேட்ட உமக்கு கோடான கோடி நன்றிகள். இப்படிக்க முடிய அன்பு குடும்பம் மேலும் பாரு. எனது தாய்க்கு உடல்நலம் சரியில்லாமல் அறுவை சிகிச்சை வேண்டும் என்று மருத்துவர்கள் சொன்னார்கள். எந்தவித ஆபத்துடனுமின்றி நல்ல விதத்தில் அறுவை சிகிச்சை நடைபெற்றது. சுகம் தந்த திருச்சபையினாருக்கு, புனித மாற்றினாருக்கு கோடான கோடி நன்றிகள். இப்படிக்க முடிய அன்பு மகள் திருச்சபையினாரே, புனித மாற்றினாரே கோடான கோடி நன்றிகள். 2ஆம் வார நவநாளில் எனக்கு ஒரு நிரந்தர வேலை வேண்டும் என்று கண்ணீரோடு ஜெபித்தேன். கடந்த வாரம் 6வது வாரத்தில் தொழில் முன்னேற்றத்திற்காக முயற்சி செய்து இதோ ஜெபிக்க பொழுது மறுநாள் எனக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்பும் தேவையான எல்லா உதவிகளையும் செய்து கொடுத்த புனித மாற்றினார் வழியாக அற்புதம் செய்த திருச்சபையினாரே கோடான கோடி நன்றிகள். இப்படிக்கு முடிய அன்பு மகள் சாரா ஜாஸ்மின் சுகர்காலனி திருச்சபையினாருக்கு, மாற்றினாருக்கு கோடான கோடி நன்றி. இன்று காலை என்னுடைய சகோதரி திடீரென்று பேச்சு மூச்சு இல்லாமல் ஆகிவிட்டார். தந்தையை அழைத்து செவித்தோம். மருத்துவமனைக்கு கொண்டு சென்றோம். சிறிது நேரத்திலேயே சுயநினைவுக்கு வந்துவிட்டார். உயிர் கொடுத்த திருச்சபையினாருக்கு, பிறந்து பேசி திருச்சபையினார் மாற்றினாருக்கு கோடான கோடி நன்றிகள். இப்படிக்கு பிரகாசம் மேலும் பாரு. திருச்சபையினாருக்கு, மாற்றினாருக்கு கோடான கோடி நன்றி. கடந்த வருட நவநாளில் குழந்தை பாக்கியத்திற்காக ஜெபித்தோம். இந்த வருட நவநாளில் ஒரு ஆண் குழந்தை இறைவன் கொடுத்திருக்கிறார். அற்புதம் செய்த திருச்சபையினாருக்கு, பரிந்து பேசிய மாற்றினாருக்கு கோடான கோடி நன்றிகள். இப்படிக்கு முடிய அன்பு மக்கள் திருச்சபையினாருக்கு, மாற்றினாருக்கு கோடான கோடி நன்றி. சென்ற வாரம் எனக்கு திடீரென உடலில் இறைச்சல் அரிப்பு ஏற்பட்டது. மருத்துவமனைக்கு செல்வதற்கு முதல் நாள் மாலை இந்த ஆலயத்திற்கு வந்து எனக்கு சுகம் தர வேண்டும் என்று நம்பிக்கையோடு ஜெபித்து விட்டு சென்றேன். மறுநாள் முற்றிலுமாய் அந்த தளர்வுகள், வேதனை, எரிச்சல், அரிப்படை அனைத்தும் நீங்கிட்டு மருத்துவமனைக்கு செல்லவே இல்லை. அற்புதம் செய்து திருச்சபையினாரை, பரிந்து பேசிய புனித மாற்றினாரை கோடான கோடி நன்றி. இப்படி நம்முடைய அன்புமாவின் கொண்டாட செல்ல திருச்சபையினாருக்கு, மாற்றினாருக்கு கோடான கோடி நன்றி. என் மகனின் புதுநன்மை நல்ல விதத்தில் நடைபெற உதவி செய்து நல்ல கால சூழ்நிலை கொடுத்து ஜப தேவைகள் அனைத்தையும் நீ சந்தித்து என் ஜபத்தை கேட்டு எனக்கு பதில் கொடுத்த திருச்சபையினாரே, பரிந்து பேசி மாற்றினாரே கோடான கோடி நன்றிகள். இப்படிக்கு முடிய அன்பு மகள் மாறுகிறேன். திருச்சபையினாருக்கு, மாற்றினாருக்கு கோடான கோடி நன்றிகள். சென்ற வாரம் திடீரென்று என் காலிலே வீக்கம் ஏற்பட்டது. நடக்க முடியாமல் அவதிப்பட்டேன். 2 நாட்கள் கால் எடுத்து வைத்து கூட நடக்க முடியாத ஒரு சூழ்நிலை, அனைத்தும் பெட்டிலே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவானது. மருத்துவமனைக்கு சென்றோம். மருத்துவர்கள் பரிசோதித்து விட்டு ஆபரேஷன் செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள். நம்பிக்கையோடு மருத்துவமனையிலிருந்து வீடு செல்வதற்கு ஆலயத்தில் வந்து திருச்சபையினார்கள், மாற்றினாரை நோக்கி நம்பிக்கையோடு செபித்தேன். அன்று இரவு ஒரு தெய்வீக ஒளி எனக்கு கடந்து வருவதை உணர்ந்தேன். மறுநாள் காலையிலிருந்து பார்த்த பொழுது என்னுடைய கால்களை வீக்கம் அனைத்தும் முற்றிலும் மாறியிருந்தது. சுகம் கெடுத்து திருச்சபையினாருக்கு, பிறந்து பேசிய மாற்றினாருக்கு கோடான கோடி நன்றிகள். இப்படிக்கு என்னுடைய அன்பு குடும்பம் இருக்கலாம் பாரு. அற்புதம் செய்து இத்தனை அற்புதங்களையும் இத்தனை வல்ல செயல்களையும் செய்த ஆண்டவர் புனித மாற்றினாருடைய பரிந்துரையை கேட்டு அற்புதங்களையும் அதிசயங்களையும் ஆற்றல் செயல்களையும் செய்த வல்ல இறைவனுக்கு கோடான கோடி நன்றி. அவர்களோடு சேர்ந்து நாம் செலுத்தும் விதம் இந்த மக்களுக்கு மட்டுமல்ல, இது ஒரு சிலர் தான் நன்றி கடிதங்கள் எழுதி எத்தனையோ பேருக்கு தினமும் இந்த ஆலயத்திற்கு வருகிற பொழுது எத்தனையோ பேர் சொல்றாங்க. எத்தனையோ பேர் அதை எனக்கு இது கிடைச்சிருக்கு, இது அந்த எனக்கு செய்து கொடுத்திருக்கிறார், எத்தனையோ நன்மைகளை ஆசீர்வாதங்களை நீங்களும் பெற்றிருக்கிறீர்கள். ஸோ இவர்களோடு இணைந்து திருச்சபையினாருக்கு, புனித மாற்றினாரோடு இணைந்து இந்த நன்மைகள் ஆசீர்வாதங்கள் பெற்ற குடும்பத்தாரோடு இணைந்து
எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இதுவரை வழிநடத்தியதற்காக உமக்கு நன்றி கூறுகிறேன். புதிய கல்வி வாழ்வை ஆசீர்வதித்து இந்த வருடம் முடியும் வரை என்னையும் என் நண்பர்களை நல்ல விதத்தில் வழிநடத்தி நல்ல ஞானத்தை தந்து நல்ல விதத்தில் படித்து தேர்வு எழுதி வெற்றி பெற்று எதிர்கால வாழ்க்கையை அமைத்துக் கொடுக்கவும் நல்ல வேலை வாய்ப்புகளை கொடுக்கவும் நம்பிக்கையோடு விடம் சாடுகிறேன். இப்படிக்கு முடியாத மக்கள் புனித மாற்றினாரே என்னுடைய அப்பா குடி பிரச்சனையிலிருந்து முழுமையாக விடுதலை பெற, குடும்ப அமைதிக்கான கடன் பிரச்சனைகள் முடிவு பெற மற்றும் தீமைகள் தீய சக்திகளில் சுமையத்திலிருந்து விடுதலை பெற வீட்டு பணி நிறைவடைய நம்பிக்கையோடு விடம் சாடுகிறேன். இப்படிக்கு முடிய அன்பு மகள் நீதிப்பாறை திருச்செல்விநாதரே, என்னுடைய தாய் உடல் நலத்திற்காக மன தைரியத்திற்காக நம்பிக்கையோடு மன்றாடுகிறேன். அதேபோல என் ஃப்ரெண்ட் டேவிட் ட்ரைனிங் நல்ல விதத்தில் நிறைவடைய கடவுளின் திருவிழத்திற்கு ஏற்ப நல்லதொரு எதிர்காலம் கிடைக்க நம்பிக்கையோடு விட மன்றாடுகிறேன். இப்படிக்கு என்னுடைய அன்பு மக்கள் உனது மாற்றினார் எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் சமாதானம் சந்தோஷம் எங்கள் குடும்பத்தில் கிடைக்கவும் வீட்டிலே இருக்கிற சண்டை சச்சரவுகள் நீங்க வேண்டும் என்று நம்பிக்கையோடு உடைய பாதத்தில் வைக்கிறேன். என் செபத்தை கேட்கிறோம். திருச்செல்விநாதரை மாற்றினாதரை ஜோஷி திருமண தடையில் நீங்குவதற்காக நம்பிக்கையோடு உங்களிடம் மன்றாடுகிறேன். ஜான் நல்ல வேலை வாங்கி தந்தவர்கள் படிக்க முடிய அன்பு பிள்ளைகள் திருச்செல்விநாதரை வீடு கட்டுகிற வீட்டு வேலை நல்ல விதத்தில் கட்டி முடிக்கவும் வீடு கட்டுவதற்கு தேவையான செல்ல தேவைகள் பண தேவைகள் கிடைக்கவும் நம்பிக்கையோடு மன்றாடுகிறேன். இப்படிக்கு செபாஸ்டியன் ஊட்டி திருச்செல்விநாதரை புனித மாற்றினாரை நம்பிக்கையோடு விட மன்றாடுகிறேன். முதுகு வலி தீராமல் அடிக்கடி வழியாக அவதிப்படுகிறார். வழியை வேதனையை மாற்றி சுதந்திர நம்பிக்கையோடு மன்றாடுகிறேன். இப்படிக்கு என்னுடைய அன்புமான சிறுவனுக்கு திருச்செல்விநாதருக்கு மாற்றினாரே என்னுடைய பாதத்திலே என்னுடைய மன்றாட்டுகளை வைக்கிறேன். என்னுடைய அம்மா நீங்கள் நாளில் சதிப்படி இருக்கிற மருத்துவமனைக்கு சென்று இன்னும் சரியாகவில்லை. நடப்பதற்கு கொஞ்சம் சிரமப்படுகிறார். இந்த வேலைகளை நீர் உதவி செய்யும்படியாக சுகம் கொடுக்கும்படியாக நம்பிக்கையோடு மன்றாடுகிறேன். இப்படிக்கு முடியாத திருச்செல்விநாதரை மாற்றினாரே என்னுடைய மகனுக்கு திருமண பாக்கியத்தை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று மன்றாடுகிறேன். இப்படிக்கு முடிய அன்பு மகள் மீண்டும் பாரு. திருச்செல்விநாதரை மாற்றினாரே என்னுடைய கணவருக்கு நிரந்தரமான நல்ல வேலை வாய்ப்பை கொடுத்து ஆசீர்வதிக்க உங்களிடம் நம்பிக்கையோடு மன்றாடுகிறேன். இப்படிக்கு முடிய அன்பு மகள் மீண்டும் பாரு. புனித மாற்றினாரின் அன்பு மகள் கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை பெறவும் அமைதி பெறவும் சில மாதங்களாக குடும்பத்தில் சண்டை சச்சரவு இருந்து கொண்டிருக்கிறது. இவையெல்லாம் மாற வேண்டும் என்று நம்பிக்கையோடு உடைய பாதத்தில் வைக்கிறேன். இப்படிக்கு முடிய அன்பு மகள் திருச்செல்விநாதரை மாற்றினாரை மன்றாட்டினுடைய பாதத்தில் வைக்கிறேன். என்னால் அன்னைக்கு குழந்தை பெற வேண்டும் நம்பிக்கையோடு நான் மன்றாடுகிறேன். இப்படிக்கு முடிய அன்பு மகள் திருச்செல்விநாதரை மாற்றினாரை கணவன் மனைவியிடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்ந்து கேஸ் முடிவுக்கு வர வேண்டும் என்று நம்பிக்கையோடு நான் மன்றாடுகிறேன். இப்படிக்கு முடிய அன்பு மகன் மாற்றின் கரசக்கள் திருச்செல்விநாதரை மாற்றினாரை மன்றாட்டினுடைய பாதத்தில் வைக்கிறேன். என் தம்பிக்கு வேலை வாய்ப்பில்லை, நல்ல வேலை தரும்படி நம்பிக்கையோடு மன்றாடுகிறேன். இப்படிக்கு முடிய அன்பு மகள் திருச்செல்விநாதரை மாற்றினாரை மன்றாட்டுகளும் பாதத்தில் வைக்கிறேன். நல்ல நேரத்தில் வேலை ஆட்கள் அமையும். கடந்த 2 மாதம் முழுவதும் பணம் முற்றிலும் முடங்கி இருக்கிறது. இதனால் எந்த தொழிலும் நடைபெறவில்லை. நல்ல வேலை ஆட்கள் அமையும், தொழில் முன்னேற்றம் அடையும், பண கஷ்டத்திலிருந்து விடுதலை பெற நம்பிக்கையோடு மன்றாடுகிறேன். இப்படிக்கு முடிய அன்பு மகன் திருச்செல்விநாதரை பிள்ளைகளை குடும்பத்தை ஒப்புக் கொடுக்கிறேன். நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும், நல்ல தொழில் அமையும், நல்ல விதத்தில் படிக்கவும் தெய்வ பக்தியில் ஒரு நாளும் சிறந்து விளங்க வேண்டும் என்று சமாதானம் சந்தோஷம் எங்கள் குடும்பத்தில் நிறைய வேண்டும் என்று நம்பிக்கையோடு விட மன்றாடுகிறேன். இப்படிக்கு என்னுடைய அன்பு குடும்பம் திருச்செல்விநாதரை மாற்றினாரே எங்கள் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் மாற வேண்டும். குடும்பத்தில் அமைதி சமாதானம் ஒற்றுமை நிலவ வேண்டும். நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்க வேண்டும் என்று நம்பிக்கையோடு மன்றாடுகிறேன். இப்படிக்கு முடியாத மகள் ஆபத்துகிறேன். புனித மாற்றினார் எங்களுக்காக வேண்டிய மகளுக்கு திருமண தடைகள் மாறவும் நல்ல விதத்தில் திருமணம் நடத்த நம்பிக்கையோடு மன்றாடுகிறேன். இப்படிக்கு முடியாத மகள் திருச்செல்விநாதரை உடல் நலத்திற்காக வேண்டுகிறேன். நல்ல உடல் நலத்தை தந்தவர்களும் இப்படிக்கு முடியாத மகள் வசதி அன்புள்ள திருச்செல்விநாதரே எனக்கு திருமணமாகி 8 வருடங்கள் ஆகிறது. எங்களுக்கு குழந்தைகள் இல்லை. இதனால் மிக பாரத்தோடு கவலையோடு இருக்கிறேன். எங்கள் நாட்டை கேட்கிறோம். ஒரு குழந்தை
இப்படிக்கு லிசியா வீட்டர் ஊட்டி திருச்செல்விநாதரே புனிதமாற்றினாரே திருமண தடைகள் மாற வேண்டும் என்றும் திருமண நல்ல விதத்தில் அமைய வேண்டும் என்று நம்பிக்கையோடு மன்றாடுகிறேன். இப்படிக்கு இந்திய நாட்டு மக்கள் திருச்செல்விநாதரே புனிதமாற்றினாரே கொடான நன்றி. என்னுடைய கணவனுடைய உடல்நலத்திற்காக வேலை திரும்ப கிடைக்கவும் தீய கட்டுகளிலிருந்து விடுதலை பெற நம்பிக்கையோடு மன்றாடுகிறேன். இப்படிக்கு இந்திய நாட்டு மகன் திருச்செல்விநாதரே மாற்றினாரே கோடி நன்றிகள். திருமண தடை நீங்க வேண்டும் என்று நம்பிக்கையோடு உடைய காலத்தில் என் எளிய விசுவாசத்தை கொடுக்கிறேன். இப்படிக்கு உடைய அன்பு மகன் சதீஷ் திருச்செல்விநாதரை மாற்றினாரை கோடான கொடி நன்றி. மகன் புதிய வீடு கட்டி அதில் தங்க முடியாமல் இருக்கின்றது. பிள்ளை சுனிய கட்டு தீவினைகள் சகலமும் நீங்க வேண்டும் என்றும் குடிப்பழக்கத்திலிருந்து விடுதலை பெறும் தொழில் முன்னேற்றத்திற்கு விடுதலை கிடைக்கவும் கடன் தொலைகள் மாறவும் குழந்தைகள் நட்பணிப்புக்காக நம்பிக்கையோடு விட நான் சாடுகிறேன். எங்கள் தேவைகளை நிறைவேற்றி கொடுத்தவர் இப்படிக்கு உடைய அன்பு மகள் புனித மாற்றினாரே எனக்கு கிட்னி பிரச்சனையால் அவதிப்பட்டது கல் இருக்கிறது ஆபரேஷன் பண்ண வேண்டும் என்று மருத்துவர் கூறினார்கள். நம்பிக்கையோடு மாற்றினாரே மனநோக்கி மன்றாடினேன். ஆபரேஷன் செய்யாமல் மருந்திலே சரியாகிவிடும் என்றார்கள். அற்புதம் செய்து திருச்செல்விநாதருக்கு கோடான கோடி நன்றி. இப்படிக்கு பிரியா ஆவலப்பாறை எனது குழந்தைகள் இரண்டு வழி அதிகமாக அதிலிருந்து முழுவதுமாக சுகம் பெற வேண்டி நம்பிக்கையோடு மன்றாடுகிறேன். இப்படிக்கு உடைய அன்பு மகள் மேம்பட்டார்கள். எனது மகன் குடிப்பழக்கத்திலிருந்து விடுதலை குடும்பத்தில் சமாதானம் என்போம் நினைத்து காரியங்கள் நிறைவேற வேண்டும் என்று மாற்றினார் என்ற நம்பிக்கையோடு மன்றாடுகிற இப்படிக்கு உடைய அன்பு மகள் கூறாக்காடு. இந்த விண்ணப்பங்களோடு எத்தனையோ விண்ணப்பங்களை நீங்கள் சுமந்து வந்திருக்கலாம். ஒரு சிலர் நீங்கள் விண்ணப்பங்களில் போராடே உங்கள் மனசில் எத்தனையோ வேதனைகள் போராட்டங்களை சுமந்து வந்திருக்கலாம். அனைத்தையும் ஆண்டவரிடத்திலேயே கொடுப்போம். அனைவரும் படத்தை படிடுவோம். பக்கம் 23 ஆண்டவருடைய பெயராலே நமக்கு உதவி உண்டு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. செவிப்போமாக. ஆண்டவருடைய பாதத்திலே வந்திருக்கிற இந்த விண்ணப்ப கடிதங்களில் எத்தனையோ பேர் கண்ணீரோடு நீங்கள் எழுதியிருக்கிறீர்கள். தேவைகள் மன்றாட்டுகள் சந்திக்கப்பட வேண்டும், பிரச்சனைகள் மாற வேண்டும், போராட்டங்கள் மாற வேண்டும், தீமை வல்லமைகள் நீங்க வேண்டும், குடும்பங்களில் ஒற்றுமை சமாதானம் கிடைக்க வேண்டும், பிள்ளைகள் நல்ல விதத்தில் படிக்க வேண்டும், தொழில் முன்னேற வேண்டும், எல்லா முடக்கடைகள் மாற வேண்டும், குடும்பத்தை முடக்கி இருக்கிற, தொழிலை முடக்கி இருக்கிற, ஆவிக்குரிய வாழ்க்கையை முடக்கி இருக்கிற எல்லா தீய சக்திகள் தீமையின் தண்டனைகள் மாற வேண்டும். திருமண வயதில் இருக்கிற பிள்ளைகள் தன்னுடைய வயதில் இருக்கிற எல்லாருக்கும் திருமணமாகிற பொழுது எனக்கு மட்டும் திருமணம் நடைபெறவில்லையே, எனக்கு மட்டும் திருமணம் நடைபெறுவதில்லையே என்று சொல்லி வேதனைப்படுகிற, துன்பப்படுகிற, கஷ்டப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியால் நல்ல வரன்களை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுக்கும்படியால் அந்த திருமண வாழ்க்கையை அவர்கள் பெற்றுக்கொள்ள முடியாதபடி தடைகளை உண்டு பண்ணி கொண்டிருக்கிற எல்லா அந்தகார வலிமை கட்டுகளை தேவன் உடைக்கும்படியால் இந்த நாளில் ஒருமித்து ஜெபிக்க போகிறோம். பிரியமானவர்களே, திருப்பாடல் 127 அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கிறோம். சங்கீதம் 127:1 வாசிக்கிறோம். ஆண்டவரே வீட்டை கட்டவில்லை எனில் அதை கட்டுவோரின் உழைப்பு வீணாகும். ஆண்டவரே நகரை காக்கவில்லை என்றால் காவலர்கள் விழித்திருப்பதும் வீணாகும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரே வீட்டை கட்ட வேண்டும். நம்முடைய வாழ்க்கை என்கிற வீட்டை தேவன் கட்ட வேண்டும். நம்முடைய தொழிலாக இருக்கட்டும், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையாக இருக்கட்டும், அல்லது திருமண வாழ்க்கை எதுவாக இருக்கட்டும், தேவன் கட்டுத் தருகிறதாக இருக்க வேண்டும். தேவன் கட்டி எழுப்புவதாக இருக்க வேண்டும். தேவன் முன் செல்ல வேண்டும். ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். பிரியமானவர்களே, ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இதோ ஒருவரை
என்னுடைய வீட்டுக்கு நீர் வாரும் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவை சக்கையை அழைத்தான். வாரும் இயேசுவே, எனக்கு நீர் வேண்டும், உம்முடைய பிரசன்னம் எனக்கு வேண்டும் ஆண்டவரே, உம்முடைய வல்லமை எனக்கு வேண்டும், என் வீட்டில் என்னுடைய காலடி பட வேண்டும். பிரியமானவர்களே, சக்கையை வாஞ்சித்தான். இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய வாழ்க்கையில ஜீவனத்திலே பெற்றுக்கொள்ள அவன் இயேசு கிறிஸ்துவை நோக்கி ஓடோடி வந்தான். இயேசுவை அழைத்தான். இயேசுவும் அவனோடு சென்றார். பிரியமானவர்களே, சக்கையை ஆசைப்பட்டதெல்லாம் என்னுடைய பவனத்திலே, என்னுடைய வீட்டிலே இயேசுவே உம்முடைய காலடி பட வேண்டும், உம்முடைய பாதம் பட வேண்டும். இதுதான் அவன் ஆசைப்பட்டான். ஆனால் இயேசு கிறிஸ்து அந்த வீட்டிற்கு சென்றவுடனே ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை அந்த வீட்டிலே வைத்தார். சக்கையுமே, இது உன்னுடைய வீட்டிலே இன்று முதல் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை நான் வைக்கிறேன். இப்பொழுதே இன்று அந்த ஆசீர்வாதத்தை நான் வைக்கிறேன். நீ ஆசீர்வாதமாய், நீ ரட்சிக்கப்பட்டவனாய் இருப்பாய். சக்கையுமே, நீ ஆசீர்வாதமாய், நீ ரட்சிக்கப்பட்டவனாய் இருப்பாய். இன்றே நீ மீட்பை, ரட்சிப்பை நீ கண்டடைந்து விட்டாய். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவை நம்முடைய வாழ்க்கையில் அழைக்கிற பொழுது இயேசு நம்முடைய வாழ்க்கையில் கடந்து வருகிறார். நம்முடைய வாழ்க்கையில் தேவன் கடந்து வருகிறார். பிரியமானவர்களே, இன்றே இந்த வீட்டிற்கு மீட்பு, ரட்சிப்பு உண்டாயிற்று. நீ ஒருவன் தான் என்னை அழைத்தாய், ஆனால் உன் வீட்டிற்கு நான் வருகிறேன். உன் வீட்டில் இருக்கிற அத்தனை பேரும் ரட்சிக்கப்படுவார்கள். சக்கையை ஒருவன் மட்டும்தான் இயேசுவை அழைத்தான். ஆனால் இயேசு சக்கையினுடைய வீட்டுக்கு சென்றவுடனே அந்த வீட்டில் இருந்த அத்தனை பேரும் ரட்சிக்கப்பட்டார்கள். பிரைஸ் தி லார்ட். சக்கையின் வீட்டிலே அத்தனை பேரும் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். இன்றே இந்த வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று. சக்கையே, இன்றே உனக்கு மீட்பு உண்டாயிற்று என்று இயேசு சொல்லவில்லை. இன்றே, இப்பொழுது, இந்த கணமே இந்த வீட்டிற்கு, இந்த பவனத்திற்கு மீட்பு உண்டாயிற்று. அத்தனை பேரும் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். ஒரு மனிதனால், சக்கை என்ற ஒரு மனிதனால் ஒரு குடும்பமே ரட்சிக்கப்பட்டது. என் தேவ பிள்ளை, இன்றைக்கு உன் குடும்பத்திற்காக, உன் பிள்ளைகளுக்காக தேவ சமூகத்தில் ஒப்புக்கொடு. ஆண்டவரே, என் வீட்டுக்கு நீங்க வாங்க ஆண்டவரே, என் பவனத்திற்கு வாங்க ஆண்டவரே. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையை, குடும்பத்தை நீர் நடத்தும்படி நீர் வாரும் ஆண்டவரே. நீர் வந்தால் என் வீட்டுக்கு சமாதானம், சந்தோஷம், மகிழ்ச்சி. ஆண்டவரே, யோவான் நற்செய்தி 11ஆம் அதிகாரத்திலே மரித்த லாசரை மீண்டுமா இயேசு கிறிஸ்து உயிர் கொடுக்க சொல்கிறார். இயேசுவை அழைப்பவர்கள் இதோ வருகிறேன். இயேசு கடந்து சென்றார். மரித்த லாசரை 4 நாட்களுக்கு பின் உயிரோடு வெளியே கொண்டு வந்தார். அவனுக்கு வாழ்வு மட்டுமல்ல, லாசருக்கு மீண்டும் வாழ்வு மட்டும் கொடுக்கவில்லை, அந்த குடும்பத்திற்கு மிகப்பெரிய சந்தோஷத்தை, சமாதானத்தை வைத்தார். நாம் அழைக்கும் இயேசுவே, வாரும் இயேசுவே, என் வாழ்க்கையில வாங்க ஆண்டவரே, என் ஜீவிதத்தில் வாங்க ஆண்டவரே, என் குடும்பத்திற்கு வாங்க ஆண்டவரே, என் தொழிலுக்கு வாங்க ஆண்டவரே, என் படிப்புல வாங்க ஆண்டவரே, என் ஆவிக்குரிய வாழ்க்கையில வாங்க ஆண்டவரே, என் விளையிடத்துல வாங்க ஆண்டவரே, என் போராட்டங்கள், பிரச்சனைகள் வாங்க ஆண்டவரே, என் கடன் தொலைகளில் வாங்க ஆண்டவரே, திருமண தடைகளோடு இருக்கிற ஆண்டவரே, திருமணம் நடைபெறுவதில்லை, திருமண வரங்கள் பார்க்கிறோம், பெண் பார்க்கிறோம், மாப்பிள்ளை பார்க்கிறோம், ஆனால் ஆண்டவரே எதுவும் நடைபெறுவதில்லை. திருமண காரியங்கள் தடைவிட்டு போகிறது ஆண்டவரே, திருமண காரியங்கள் அனைத்தும் தடை போடுகிறது ஆண்டவரே. தடைகளை தகர்த்தெறிகிறவருடைய வல்லமை கடந்து வரட்டும் என்று சொல்லி கண்களை மூடி, கரங்களை கூப்பி, இந்த ஆராதனை பாடலோடு சேர்ந்து வாரும் இயேசுவே, என் வாழ்க்கையில் நீங்க வந்தாத்தான் நிம்மதி, எங்க வாழ்க்கையில் நீங்க வந்தாத்தான் சந்தோஷம், நீங்க வாழ்க்கையில வந்தாத்தான் ஆண்டவரே விடுதலையற்ற உணர்வோடு இந்த பாடலை பாடி தேவனுடைய சமூகத்தை நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவே, சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரே, வாரும் இயேசுவே, என் வாழ்க்கையை நீங்க
காரியங்களிலே தடைகளோடு இருக்கலாம். ஒரு வீடு கட்டுவது பணியாக இருக்கட்டும், தடசமாக இருக்கலாம். ஒரு சிலர் வீடு கட்டி தொடங்கி பல்வேறு தடைகள் நிமித்தம் நடைபெறாமல் இருக்கலாம். அல்லது ஒரு தொழில் தொடங்கி பல தடைகள், முன்னேற முடியாமல், அந்த தொழிலில் ஒரு முன்னேற்றம் இல்லாமல் பல தடைகள். இது போன்ற தடைகள், தடசங்கள் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து, குடும்பத்திலிருந்து, தொழிலிலிருந்தும், எல்லா வாழ்க்கை காரியங்களிலிருந்து விலக வேண்டும் என்று இந்த நவநாள் திருப்பலியில் நம்பிக்கையோடு இந்த வழியாக கொடுத்து மன்றாடுவோம். பிதா சுதன் பரிசுத்த ஆவியானவருடைய பெயராலே புனித மாற்றினாருடைய பரம்பரையை கேட்டு நம்மை ஆசீர்வதிக்க நம் அருளாதார இயேசுவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவருடைய தோழமை உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. நீங்கள் என் மக்களாய் இருப்பீர்கள், நான் உங்கள் கடவுளாய் இருப்பேன். இரு இயேசுவில் பிரியமானவர்களே, புனித மார்ட்டினாரின் அன்பு பக்தர்களே, அழைப்பு பெற்றவர்கள் பலர், ஆனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களோ சிலர் என்று இன்றைய நற்செய்தியின் மூலம் அறிவுறுத்தும் இறைவனின் குரலை கேட்டு அவர் மக்களை வாழவும் அன்பில் வளரவும் புனித அல்போன்சா அன்பின் குடும்ப சார்பாக உங்களை தெய்வீக திருப்பலியில் பங்கெடுக்க அன்புடன் அழைக்கிறோம். இந்த 7வது வார சிறப்பு நவநாளிலே சிறப்பாக இளையோர் இளம்பெண்களின் திருமண தடைகள் நீங்கவும் சிறந்த எதிர்காலம் அமையவும் ஒரே குடும்பமாய் இணைந்து ஜெபிப்போம். இறையாசிர் பெறுவோம். இத்திருப்பலியை நாம் தகுந்த விதத்தில் ஒப்புக் கொடுக்க தடையாக இருக்கின்ற பாவங்கள், குற்றங்கள் குறைகிறார். குறிப்பாக கடவுள் நமக்கு பரிசுத்தம் என்ற ஆடையை கொடுத்திருக்கிறார். ஞானஸ்தானத்தின் வழியாக பல நேரங்களில் அந்த பரிசுத்தம் என்ற ஆடையை நாம் இழந்திருக்கிறோம், கரைப்படுத்தி இருக்கிறோம். ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் எல்லா வல்லமையிலிருந்தும் தேவன் நம் பாவங்கள், குற்றங்கள், குறைகளை மன்னித்து நம் நித்திய வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. முதல் வாசகம். நான் உங்களுக்கு புதிய இதயத்தை அருள்வேன், என் ஆவியை உங்களுக்குள் புகுத்துவேன். இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 36, இறை வார்த்தைகள் 23 முதல் 28 முடிய. இறைவன் கூறுவது: நீங்கள் வேற்றினத்தாரிடையே தீட்டுப்படுத்திய என் மாபெரும் பெயரை நான் புனிதப்படுத்துவேன். அப்போது உங்கள் வழியால் அவர்கள் கண்முன்னே என் தூய்மையை நிலைநாட்டும் போது நானே ஆண்டவர் என்பதை அவர்கள் அறிந்து கொள்வார்கள் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். நான் உங்களை வேற்றினத்தாரிடமிருந்து அழைத்து பல நாடுகளிடையே கூட்டிச் சேர்த்து உங்கள் சொந்த நாட்டிற்கு திரும்ப கொணர்வேன். நான் தூய நீரை உங்கள் மேல் தெளிப்பேன். நீங்கள் உங்கள் எல்லா அழுக்கிலிருந்தும் தூய்மையாவீர்கள். உங்கள் எல்லா சிலை வழிபாட்டு தீட்டையும் அகற்றுவேன். நான் உங்களுக்கு புதிய இதயத்தை அருள்வேன், புதிய ஆவியை உங்களுக்குள் புகுத்துவேன். உங்கள் உடலிலிருந்து கல்லான இதயத்தை எடுத்துவிட்டு சதையாலான இதயத்தை பொருத்துவேன். என் ஆவியை உங்களுக்குள் புகுத்துவேன்.
அப்போது என் மக்களாய் இருப்பீர்கள், நான் உங்கள் கடவுளாய் இருப்பேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. தூய நீரை உங்கள் மேல் தெளிப்பேன், நீங்கள் அனைவரும் தூய்மையாவீர்கள். கடவுளே, தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும். உறுதி தரும் ஆவியே, புதுப்பிக்கும் ஆவியே, என்னுள்ளே உருவாக்கியருளும். உமது முன்னணியிலிருந்து என்னை தள்ளிவிடாதேயும், உமது தூய ஆவியை என்னிடமிருந்து எடுத்து விடாதேயும். பல்லவி. தூய நீரை உங்கள் மேல் தெளிப்பேன், நீங்கள் அனைவரும் தூய்மையாவீர்கள். உம் மீட்பின் மகிழ்ச்சியை மீண்டும் எனக்கு அளித்தருளும். தன்னார்வ மனம் தந்து என்னை தாங்கியருளும். அப்பொழுது குற்றம் செய்தோருக்கு உம் வழிகளை கற்பிப்பேன், பாவிகள் உம்மை நோக்கி திரும்புவர். பல்லவி. தூய நீரை உங்கள் மேல் தெளிப்பேன், நீங்கள் அனைவரும் தூய்மையாவீர்கள். ஏனெனில் பலியினால் உம்மை மகிழ்விக்க முடியாது. நான் எரிபலி செலுத்தினாலும் நீர் அதில் நாட்டம் கொள்வதில்லை. கடவுளுக்கு ஏற்றபடி நொறுங்கிய நெஞ்சமே, கடவுளே, நொறுங்கிய குற்றமுணர்ந்த உள்ளத்தை நீர் அவமதிப்பதில்லை. பல்லவி. தூய நீரை உங்கள் மேல் தெளிப்பேன், நீங்கள் அனைவரும் தூய்மையாவீர்கள். வாழ்த்துக்கள். இன்றும் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள். மாறாவினைகள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தாள். எத்துணை நலம். அல்லேலூயா. வார்த்தையாம் ஆண்டவர்களோடு இருப்பாராக. தூய மத்தையில் பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். மத்தேயு நற்செய்தி 22ஆம் அதிகாரம் 1 முதல் இறை வார்த்தைகள். இயேசு மீண்டும் உவமைகள் வாயிலாக பேசியது. விண்ணரசை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம். அரசர் ஒருவர் தம் மகனுக்கு திருமணம் நடத்தினார். திருமணத்திற்கு அழைப்பு பெற்றவர்களை கூட்டிக் கொண்டு வருமாறு அவர் தம் பணியாளர்களை அனுப்பினார். அவர்களோ வர விரும்பவில்லை. மீண்டும் அவர் வேறு பணியாளர்களிடம், நான் விருந்து ஏற்பாடு செய்திருக்கிறேன், காளைகளையும் கொடுத்த கன்றுகளையும் அடித்து சமையலெல்லாம் தயாராகி உள்ளது, திருமணத்திற்கு வாருங்கள் என அழைப்பு பெற்றவர்களுக்கு கூறுங்கள் என்று சொல்லி அனுப்பினார். அழைப்பு பெற்றவர்களோ அதை பொருட்படுத்தவில்லை. ஒருவர் தம் வயலுக்கு சென்றார், வேறொருவர் தம் கடைக்கு சென்றார். மற்றவர்களோ அவருடைய பணியாளர்களை பிடித்து இழிவுபடுத்தி கொலை செய்தார்கள். அப்பொழுது அரசர் சினமுற்று தம் படையை அனுப்பி அக்கொலையாளிகளை கொன்றுடைத்தார். அவர்களுடைய நகரையும் தீக்கிரையாக்கினார். பின்னர் தம் பணியாளர்களிடம், திருமண விருந்து ஏற்பாடாகி உள்ளது, அழைக்க பெற்றவர்களோ தகுதியற்று போனார்கள். எனவே நீங்கள் போய் சாலையோரங்களில் காணும் எல்லோரையும் திருமண விருந்திற்கு அழைத்து வாருங்கள் என்றார். அந்த பணியாளர்கள் வெளியே சென்று வழியில் கண்ட நல்லோ தீயோ யாவரையும் கூட்டி வந்தனர். திருமண மண்டபம் விருந்தினரால் நிரம்பியது. அரசர் விருந்தினரை பார்க்க வந்தபோது அங்கே திருமண ஆடை அணியாத
இன்று எவ்வாறு உள்ளே வந்தார் என்று கேட்டார். அவனும் வாயடைத்து நின்றான். அப்போது அரசர் தம் பணியாளர்களிடம், அவனுடைய காலையும் கையும் கட்டி புறம்பே உள்ள இருளில் தள்ளுங்கள், அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும் என்றார். இவ்வாறு அழைப்பு பெற்றவர்கள் பலர், ஆனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களோ சிலர் என்றார். இது வாழ்வுதரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. எத்தனையோ விண்ணப்பங்கள் தேவைகள் இந்த மன்றாட்டுகளில் குறிப்பாக விண்ணப்ப கடிதங்களாக நீங்கள் வைத்திருக்கிறீர்கள். அவைகளோடு சேர்ந்து நம்முடைய தேவைகள் மன்றாட்டுகளையும் இந்த நேரத்தில் நாம் எடுத்துச் சொல்கிறோம். குழந்தைகளை இடம் வரவழைக்க மோட்ச ராஜ்யம் அவர்களுடையதே என்று உரைத்த அன்பு இயேசுவே, எங்கள் பங்கில் வாழும் அனைத்து குழந்தைகளையும் உம்மிடம் சமர்ப்பிக்கின்றோம். அவர்களுக்கு நல்ல உடல் நலத்தையும் கல்வி அறிவையும் கொடுத்து அவர்களை நல்வழியில் நடத்திட வேண்டும் என்று இறைவா உம்மை வேண்டுகின்றோம். எங்கள் பகுதியில் வாழும் அனைத்து இளைஞர் இளம் பெண்களுக்காக கொண்டாடுகிறோம். வாழ்க்கையில் உன்னத நிலைகளை அடையவும், தவறான பாதைகளை வெறுத்து நல்ல வழியில் நடந்திட வேண்டிய அருளை பொழிய வேண்டும் என்றும், திருமண தடைகள் நீங்க வேண்டும் என்றும் இறைவா உம்மை கொண்டாடுகிறோம். எங்கள் மத்தியில் எங்களோடு வாசம் செய்யும் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, வயதானவர் அரசாங்கத்திடமிருந்து கிடைக்கப்பெறும் உதவித்தொகையால் காலத்தை கழித்துக் கொண்டிருக்கும் முதியோருக்காக மன்றாடுகிறோம். அரசாங்கத்திடமிருந்து கிடைக்கும் பென்ஷன் தொகை உரிய நேரத்தில் கிடைக்கப் பெற வேண்டும் என்று இறைவா உம்மை எண்ணி மன்றாடுகிறோம். மருத்துவர்களெல்லாம் என் மருத்துவர்கள் அன்பு தந்தையே, இந்த பகுதியில் வாழும் வயதானவர்களுக்கு நல்ல உடல் சுகத்தை கொடுத்திடவும்,
வார நவநாளில் புனிதர்களையாக நம்மை போற்றி புகழ்வது மெய்யாகவே தகுதியிலே தீமாகும் எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் நாங்கள் புனித மாற்றினாருடைய நவநாளை மகிழ்ச்சியுடன் கொண்டாடும் போது அவருடைய நல்வாழ்வின் எடுத்துக்காட்டால் மனத்திடமும் வாய்மையான விசுவாச போதனையும் உருக்கமான செபத்தால் அருட்காவலும் நாங்கள் பெற வேண்டும் என திருவிழமானதாகவே எல்லா தூதர் அதிதூதர் புனிதர்களோடு சேர்ந்து நாங்கள் ஒரு மகிமை புகழ்ந்து பாடி ஒரே பொருளாய் பாடுவதாவது. அவர் பாடுபட மனமுந்து நம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தேன். அதை பெற்று தம் சீடர்கள் கழித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்றுக் கொள்ளுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் சரீரம். அவனமே இரவு வருந்தை அந்தியவும் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் மக்கள் நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்தாமல் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்றுக் கொள்ளுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பு கன்று உங்களுக்காகவும் பிறருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது நாம் விசுவாசத்தின் மறைபொருள். பாவிகளாய் எங்கள் அனைவரையும் திறக்கமாயும் இறைவனின் கனித்தாயான ஆட்சியை மிக்கவரையால் அவருடைய அன்பு கணவர் சோசையப்பர் என் பங்குகளில் தெரிந்த திருச்சிலையின் ஆதரவு மாற்றினார் மற்றும் புனித அனைவருடன் நாங்கள் நினை வாழ்வில் தொடர்பை கொண்டு அனைத்து கிறிஸ்துவடையார் உண்மை புகழ்ந்தேற்றும் வரவருடன் உண்மை கண்டாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் Amen.
ஒவ்வொரு நாளும் நாம் பரிசுத்தத்திலே தூய்மையிலே வாழ விரும்புகிற ஆண்டவர் நம்மை தேடி வருகிறார். இந்த அன்பின் விருந்திற்கான பெற்றோர் பேர் பெற்றோர் கிறிஸ்துவின் திருவுளத்தில் துணை காட்டி புதிய ஆதாமாகிய கிறிஸ்துவின் சாயலை இவ்வுலகில் தாங்கி வாழவும் பரிசுத்தமை நாடி ஞானஸ்நானத்தில் பெற்றுக்கொண்ட நாங்கள் இறுதி வரை அதை கரைப்படுத்தாமல் நித்திய வாழ்வுக்கு கொண்டு வந்து சேர்க்கவும் அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவருடைய பெயராலே நமக்கு உதவி உண்டு. ஆண்டவருடைய பெயர் போற்றப்படுவதாக. ஆண்டவரே எங்கள் நன்றாட்டை கேட்டருளும். ஒவ்வொரு ஆண்டவர்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல சர்வேஸ்வரன் பிதா சுதன் பரிசுத்தாவியாகிய ஒவ்வொரு ஆண்டவர் திருச்சிறவினாக புனிதமாற்றினார்களே அவங்களை ஆசீர்வதித்து திருமணக் கடைகள் அனைத்து தகர்த்தெறிந்து நல்ல வரங்களை ஏற்படுத்தி கொடுப்பாராக. இயேசுவின் அன்பு பிள்ளைகளாய் வாழ செல்வாருங்கள். திருப்பலி நிறைவேற்று. பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆண்டவருடைய பெயராலே நமக்கு உதவி உண்டு. செபிப்போமாக. என்று வாழும் எல்லாம் வல்ல இறைவா, இந்த அருமையான இந்த நாளில் இந்த நவ நாளில் இறைவா அந்த மாலை திருப்பலியில் ஆராதனையில் பங்கெடுத்து நாங்கள் செபித்திருக்கிறோம். இறைவா எங்களை எங்கள் குடும்பங்களையும் சிறப்பாக இந்த நவ நாளில் பங்கெடுத்து செபித்தவர்கள் இன்று காலையிலிருந்து இதுவரையில் இந்த ஆலயத்திற்கு செபித்து விட்டு சென்ற அனைத்து குடும்பங்களை மக்களையும் இறைவா புனிதர் வழியாக ஆசீர்வதிப்பீராக. குறிப்பாக திருமண வயதில் இருக்கிற பிள்ளைகளுக்கு நீர்தாமை நல்ல வரன்களை ஏற்படுத்தி கொடுக்கிறாங்க. தடைகள் அனைத்தையும் மாற்றி போடும் ஆண்டவரே. நல்ல இல்லற வாழ்க்கையை நீர் அமைத்து தந்து ஆசீர்வதிக்கும்படியாகவும் இன்னும் பல்வேறு விண்ணப்பங்களை சுமந்து வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் புனிதர் வழியாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அதிர்ஷ்டமரியாயே, சர்வேசுடைய மாதாவே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுது எங்கள் மரண வேண்டிக் கொள்ளும். ஆமென். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலே இப்பொழுது நின்றிருப்பதாக. ஆமென். 2 வருஷம்.
Thank you.